ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸை ஒரு 3 பார்ட்டாக பிரித்து எப்படி ஈஸியாக தைக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதே சமயம் ப்ளவுஸில் எந்த ஒரு தப்புமே வராமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பொறுமையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு பட்டி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒவ்வொரு பார்ட்டியும் லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் ஒன்றா அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 பட்டி கிளாத்தை லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். அதை மெயின் கிளாத் மேலே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு லைனிங் கிளாத்து அதுக்கு அடியில் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்து மேலே வச்சு லைனிங் கிளாத்தில் கீழே மடித்து தைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு பேக் சைடில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஃப்ரண்டில் முடிச்சிருக்கேன். ஹூக் பட்டி சைடு வர்ற மாதிரி முடிச்சிருக்கேன். இப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம அதே மாதிரி ஹூக் பட்டி சைடில் தான் ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரைட் சைடு பட்டி லெஃப்ட் சைடு பட்டின்னு தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பக்கத்தை மாற்றி மாற்றி தைக்கணும், பிரித்து தைக்கணுங்கிற அவசியம் இருக்காது. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கோம், திருப்பி ஃப்ரண்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மெத்தடில் தைக்க கற்றுக்கோங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு ரைட்டு லெஃப்ட்டு மாறாமல் ஈஸியாக இருக்கும். 2 பட்டியும் ஒரே பக்கம் வர மாதிரி வர அந்த மிஸ்டேக் வராது. இப்போ லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக திருப்பிட்டு அந்த பிசுறு பகுதி லைனிங் கிளாத் பக்கமாக போகிற மாதிரி வச்சு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ஒரு தையல் போட்டுட்டேன். அதை அப்படியே லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக திருப்பிக்கிட்டேன். திருப்பிட்டு சுற்றியும் நம்ம பட்டி பகுதியில் ஓரத்தையல் போட்டுக்கலாம். 2 சைட்லேயும் மேல் பகுதியிலையும் ஓரத்தையல் போட்டுட்டு கீழேயும் ஒரு ஃபினிஷிங்க்காக தையல் போட்டுருங்க. 4 பக்கமே சுற்றி நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சேனலில் 28 சைஸ்லேருந்து 46 சைஸ் வரைக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அளவுகள்லாம் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டு 2ஐயும் நான் மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு பட்டி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் தைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் பட்டியும் ஸ்லீவும் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு இதாக நான் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நான் ஸ்லீவோட மெயின் கிளாத்தை 2ஆக பிரிச்சுக்கிறேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்தையும் நம்ம மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு உள்பக்கம் வெளிப்பக்கம் எதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நீங்கள் கை எந்த அளவு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஸ்லீவோட லைனிங் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை நான் வச்சுருக்கேன். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத் வச்சு நம்ம மடித்து தைக்க வேண்டிய அளவுக்கு இடம் விட்டுருப்போம்ல கிளாத்தில், அந்த அளவுக்கு தைச்சிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு கிளாத் மெயின் கிளாத் எடுத்து அது மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அதே அளவுக்கு ஈக்குவலாக வர மாதிரி 2 ஸ்லீவையும் ஒரே அளவு மடித்து தைச்சிக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து 2 ஸ்லீவு 2 பட்டி ஃப்ரண்ட்டு பக்கம் 2 கிளாத் அதெல்லாம் ஒரே மாதிரி தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அளவுகள் மாறாமல் தையலும் கரெக்டாக இருக்கும். ரைட்டு லெஃப்ட்டும் உங்களுக்கு ஈவனாக கிடச்சிரும். இப்போ நம்ம பிசுறுலாம் உள்பக்கமாக தள்ளிட்டு லைனிங் கிளாத்தை உள்பக்கம் திருப்பி நம்ம ஒரு ஓரத்தையல் போட்டுக்கலாம். சுற்றியும் ஸ்லீவை சுற்றியும் 4 பக்கத்தில் சைடில் மேலே கீழேன்னு ஃபுல்லாக நம்ம ஓரத்தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸில் பேட்டர்ன் வேணும், உங்கள் சைஸ் ப்ளவுஸுக்கு உங்களுக்கு பேட்டர்ன் வேணும் அப்படின்னா நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ளவுஸ் உங்கள் சைஸு ஜஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு சொன்னால் போதும். நான் ப்ளவுஸ் பேட்டர்ன் ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவேன். தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். 28 சைஸ்லேருந்து உங்களுக்கு எந்த சைஸு ப்ளவுஸ் வேணுமோ நீங்கள் எல்லா சைஸும் கேட்டாலும் எல்லா சைஸுமே நான் பேட்டர்ன் போட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பார்ட் வர மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் நான் பேட்டர்ன் போட்டு கொடுத்துட்ருக்கேங்க.
தேவைப்படுறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லரிங் டவுட்டு இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட்டு பேக்கு எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நன்றி.